ஃப்ரெண்டுக்காக நான் ஃபர்ஸ்ட் பிரியாணி செஞ்சு கொடுக்க போறேன். கைஸ் எனக்கு குக்கிங்ல சீ கூட வராது எனக்கு. நான் அப்புறம் விட்டரிசி கொஞ்சம் சமையல் செய்வேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொமான்டிக்கா இருக்கா. உங்களை வந்து நான் அசிஸ்டண்டா வச்சிருக்கேன். இதை வந்து 2 போடுறேன். இது பேரு தெரியாது. ரொமான்டிக் சிக்கன், ரொமான்டிக் பிரியாணியும் கியூட் கபாபும். Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது சீரிஸ் லான்ச் பண்ண போறோம். சோ அந்த சீரிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சபடி எனக்கு குக்கிங்கே வராது சுத்தமா. சோ நான் ஒரு பெரிய கோமாளி. சோ நான் இன்னைக்கு சுபத்தி அது ஏதோ ஓரியோ கேக் ஒண்ணு மட்டும்தான் வரும். சோ அந்த மாதிரி எனக்கு சுத்தமா வராது. சோ நான் வந்து குட்டி குட்டியா கத்துக்கிட்டு இந்த புருஷனுக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுதான் அந்த சீரீஸ். சோ அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவள் இஷ்டம் சமையல். நான் ரூம் போட்டு யோசிச்சேன் இந்த டைட்டில். சோ இனிமே அவள் இஷ்டம் சமையல். நான் என் இஷ்டத்துக்கு சமைப்பேன், ஆனா வந்து என் புருஷன் அப்ரூவ் பண்ணுவான். சோ அவள் இஷ்டம் சமையல் புருஷன் அப்ரூவ் இஸ் த சீரீஸ் நேம். அண்ட் எவ்ரி சண்டே இந்த சீரீஸ் நாங்க ஷூட் பண்ணுவோம். அண்ட் என்னைக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த டே வந்து அந்த எபிசோட் வரும். சோ யா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே. गाइस இந்த Dress இந்த லைட்டிங்கே இல்லையோ. இந்த Dress நான் எப்போ வாங்குனேன்னு ஒரு கெஸ் பண்ணுங்க. இதோட ஏஜ் கெஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த ஏஜ் கெஸ் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ரைட்டா வாங்க. வேணுமா வாங்கிட்டு வரணுமா? நல்லது. ரெசிபி புக். சோ அவள் இஷ்டம் சமையல் செஃப் நிரோஷா, அசிஸ்டன்ட் செஃப் ஜெய். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி செய்ய போறோம். உலகத்துல எல்லாரும் செய்யற டிஷ் தான். நான் ஃபர்ஸ்ட் செய்ய போறேன். என் ஹஸ்பண்டுக்காக நான் ஃபர்ஸ்ட் பிரியாணி செஞ்சு கொடுக்க போறேன். பிரியாணி கபாப் ரெண்டுமே செய்ய போறோம். நான் எப்படி செஞ்சாலும் என்ன அப்ரூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டேன். சோ எங்க 3 பீப்புளுக்கு 3 கப் அரிசி வச்சிருக்கேன். முடிஞ்சா? சோ இப்ப நம்ம வாங்கி வச்ச சிக்கன்ல ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன்ல இருந்து போன் எல்லாம் இருக்கிறத வந்து செக்ரிகேட் பண்ணி அதை வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டு, இதை வந்து குட்டி இந்த மாதிரி மெத்தன இருக்கிறது வந்துட்டு நம்ம கபாப்க்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மஸ்டர்ட் தான். என் ஹஸ்பண்ட் இப்ப நான் சொல்லி கொடுத்தான். ஸ்கின் பேசிட்டு இருந்தேன். சோ இப்ப வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெண்டுமே ஊறணும். சோ அதுக்கு வந்து நான் இங்க ஒரு பெரிய புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். அரிசி வந்து 30 மினிட்ஸ் ஊறணும். சோ ஃபர்ஸ்ட் கபாப் பண்ணிடலாம். சிக்கன் போட்டாச்சா, நெக்ஸ்ட் கபாப் மசாலா போட்டுக்கணும். இப்ப எப்படி ஃபுல்லா போட்டுருணுமா? அப்போ என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டுக்காதீங்க. அப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பாக்கலாம், டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். என்ன அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. சோ கைஸ், நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு வச்சுக்கணும். சோ அது வந்து ஏன் இஷ்டம் மசாலா. நான் அப்புறம் விட்டரிசி கொஞ்சம் சமையல் செய்வேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் இதெல்லாம் பாக்காதீங்க. ரொம்ப கைஸ் எனக்கு குக்கிங்ல சீ கூட வராது எனக்கு. சீ கூட வராதா? கோபி சிக்கன் மஞ்சூரியன் பண்ணேன். அது எல்லாமே ஹஸ்பண்டோட ட்ரைனிங். அவர் சொன்னாரு, நான் பண்ணேன். இப்ப கேட்டா ரெசிபி சத்தியமா தெரியாது. சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பாக்குறியா கலர் பத்தியா? எனக்கு கூட்டா இருக்கான். போட்ட கலர் தான் வரும். அது என் கை பட்டதுனால கலர் வந்துச்சு. உனக்கு என்ன மாதிரி கலர் வேணும்னா பச்சை மிளகா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமா லைட்டா காரமா இருந்தா கராபா இருக்கும். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் போடா. நம்ம கபாப் மேரினேட் பண்ணிட்டு எடுத்து இங்க வச்சுட்டோம். அது ஊறட்டும். நம்ம பிரியாணி செய்யற வரைக்கும் அது ஊறட்டும். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு 2 பேஜா? ஓகே. இப்போ வந்து சிக்கன் எடுத்திருக்கோம். ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கர்ட் போடணும். கர்ட் இங்க இருக்கு. ஓகே, நம்ம வந்து சிக்கன் போட்டிருக்கோம். சிக்கன் மேல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊத்திக்கணும்.
அதுக்கப்புறம் சில்லி பவுடர். இதெல்லாம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன், நீங்களும் அதே பார்த்துக்கோ. ஸோ ஐ எம் புட்டிங் போடலாம் 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி. எங்க அம்மா 1.5 ஸ்பூன் போடுவாங்க, பட் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போடுவாங்க. ஓகே, மசாலா ஜாஸ்தி போட்டா பிடிக்காது, ஸோ கொஞ்சமா போட்டுப்பேன். ஓகே, அப்புறமா புதினா. புதினா எங்க 1/2 kg சிக்கனுக்கு கைப்பிடி அளவு கொரியாண்டர். என்னது இது? புதினா. ஓகே, இப்ப வந்து கொஞ்சமா கொரியாண்டர். கொரியாண்டர்னா ஸ்கில்ஸ் ரெடி. எப்படி போட்டாலும் உப்பு வராது. என்னோட கை ராசி அப்படிதான் guys, நான் எவ்வளவு பண்ணாலும் உப்பு வராது. சோ இதை மேரினேட் பண்ணி ஊற வச்சு. இன்னைக்கு வந்து கிரீன் பிரியாணி இல்ல, ரெட் பிரியாணி. என் ஹஸ்பண்ட் கிரீன் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். எப்படி பக்கவே ரொமான்டிக்கா இருக்கா? சிக்கன் ரொமான்டிக்கா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ரொமான்டிக் ரெடி ஆயிடுச்சு. ரொமான்டிக் சிக்கன் பிரியாணி தான். நம்ம இதையுமே ஒரு சைடுல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம். மசாலாவா? எஸ். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா மேனகா, பட்டு, இதுல எதுன்னு கேட்காதீங்க. ஆமா அதுதான் சொல்லிட்டாங்க. சோ அதுதான் 2 பட்டை, போட்டுக்கோ. அதுக்கப்புறமா மிளகு. அது வேண்டாம். ஏலக்காய் இல்ல, லவங்கா இல்ல, இது இவ்வளவுதான் இருக்கு. வந்து தீ கம்மியா வச்சுக்கிட்டு, ஐயோ சவுண்டெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா அதுக்கு நீ அப்படியே சைலண்டா இருக்கணும். நீங்க மீன்வைல் 3 ஆனியன்ஸ், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுவுமே நான் அரைச்சு வச்சுக்கணும். 3 கிரீன் சில்லி அரைச்சு 5 தென் புட்டு. இதுல புட்டு. ஐயோ, அதுவும் பச்சை மிளகா 2 சேர்த்து? நாட் சேர்த்து, தனி. சோ இது வந்து என் ஹஸ்பண்ட் அரைப்பாப்ல. சோ உங்களை வந்து நான் அசிஸ்டன்டா வச்சிருக்கேன். அழகா இருக்கடா. ஹேர் கட்க்கு அப்புறம் கூட்டு இதெல்லாம் ஒரு ஹேர் கட்டான் காரி துப்புனா வரும்போது. எஸ், ஆனாலும் நீ அழகன். இதெல்லாம் வந்துட்டு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். சோ இதுவுமே அரைச்சு வச்சுப்போம். இதெல்லாமே ப்ரீ ரிக்விசிட்ஸ். நீங்க பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். இந்த பீஸ்க்கு நான் டயர்டா இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றோம்னா, ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுல ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் போட்டு இது சக்கரை போட்டு எனக்கு இப்ப ஜூஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. தங்கமான பையன். ஐஸ்கிரீம் ஜூஸ் டூ குட். சரி, இப்ப வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அளவு தெரியாது, இது ஒரு அந்தாஜ்ல போட்டுக்கோங்க. போதுமா? அதுக்கப்புறம் நெய் போட சொல்லிருக்காங்க, நாங்க நெய் போட மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பட்டை. இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சதுனால குட்டி போட போறோம். She found it correctly. போடு. ஓடிடு. அதான் இது மசாலா ஐட்டம்ஸ். இத வந்து 2 போடுறேன். இது பேரு தெரியாது. 2 எல்லாம் 4 மிளகு. இப்ப வந்து கொஞ்சம் கச்சா பிச்சா பண்ணும். முந்திரி எல்லாம் இருக்கு, உங்ககிட்ட முந்திரி எதக்கா இருந்தா போட்டுக்கோங்க. நான் அது இல்ல வீட்டுல, சோ போடல. ஓகே, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் புதினா. ஒரு அளவுக்கு கொஞ்சம் குக் ஆன உடனே இதோட பச்சை வாசனையும் போடும்ல,
இங்க இஞ்சி பூண்டு இன்னும் வரவே மாட்டேங்குது. பேஸ்ட் இப்போ இஷ்டம் இல்லையா? கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்ப வந்து என்ன பண்ணோம்னா பேஸ்ட் டர்ன் பண்ணணும். ஓ அதோட போட்டுருக்கீங்களா? நெக்ஸ்ட் 3 கிரீன் சில்லி அரைச்சி இங்க அரைச்சு வச்சிருக்கோம்ல, இந்த பச்சை மிளகாயும் போட்டுருணும். ஓகே, அது கொஞ்சம் வதங்கிட்டதுக்கு அப்புறம் மாயமோடி சொன்னாய். இதுல கொஞ்சமா எப்பவுமே தக்காளி வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டா சீக்கிரம் வதங்கிடும்னு எங்க மம்மி சொல்லிருக்காங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு மசாலா இங்க அரைச்சோம்ல நம்ம, அது போட்டுருணும். ஜாஸ்தி அரைச்சோம் போட நல்லா இருக்கும். ரொமான்டிக் சிக்கனை தூக்கி இதுல போட்டுருணும். திருப்பவே வரணும். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அந்த சிக்கன் கொஞ்சம் வேக விடணும். 5 மினிட்ஸ்க்கு. ஓகே. அதுக்கப்புறமா இப்ப நீங்க ஊற வச்ச சாதம் இருக்குல்ல, ரைஸ் அரிசி, அதை வந்து கொஞ்சம் கிட்டக்க எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கத்தையும் அப்படைசிங்கா இருக்கான். ரொமான்டிக் சிக்கன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? நெக்ஸ்ட் வந்து இருக்கிற பூவா, ஊற வச்ச பூவா வந்து இதுல போட்டுக்கணும். நம்ம 3 இந்த கப்ல 3 கப் அரிசி வச்சோம். 6 கப் தண்ணி ஊத்தணும். கொஞ்சமா லெமன் போட்டுக்கோங்க. 2000 years later. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, கம்மியா இருக்கா? நெய் ஒரு 9 உப்புக்கு போடந்திருக்கேனா நான் என்னன்னு தெரியல. கையில தாக்குறோம். மிக்ஸ் அண்ட் க்ளோஸ். போ. இப்ப நம்ம வந்து கபாப் செய்ய போறோம். சோ கபாப் ஸ்மெல் ஆல்ரெடி கமகமா கம்மி. ஆனா கபாப் வந்து என் ஹஸ்பண்ட் தான் செய்வாரு. எண்ணெயில எனக்கு கூட ஒர்க் இல்ல. என்ன பண்றீங்க? இப்ப நான் கேமராமேன். ரொமான்டிக் பிரியாணியும் கூட் கபாபும். ரொமான்டிக் பிரியாணி எப்படி பேரு நாங்க தான் வைப்போம். ரொமான்டிக் பிரியாணி கூட் கபாப். இங்க லைட்டிங்கே இல்ல. இவட போடு. பீஸ் காட்டுங்க. Our hearts beat to the city streets. We began to feel the fire. மருமகளே வாரா. First time biryani, guys. Point to be noted. Night's young and it's just begun. As she puts her hand in mine. அடிப்பொலி. இப்ப கால் ஒரு பீஸ் கபாபோட ரொமான்டிக் பிரியாணி. சூப்பரா இருக்கும். I am proud. Okay. 98 marks. Purusan approved. Biryani done. So guys, Purusan approved biryani. First time நான் வந்து பிரியாணி ட்ரை பண்ணிருக்கேன். Hope கலர் கொஞ்சம் கம்மியா வந்துருச்சு, பட் ஓகே. பண்ணுமா. எப்படி இருக்கா? டேஸ்டா? ஹோட்டல் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. எஸ். டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா ஹோட்டல் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் மத்தபடி ஆல் குட் ஃபார் மீ.
டெஃபினட்டா இட் இஸ் வெரி வெரி குட். ஓகே சார். ஸோ அடுத்த எபிசோட்ல ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூ ஃபுட்டோட வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நாங்க இப்போ வந்துட்டு பிரியாணியும் கபாபும் சாப்பிட போறோம். சாரி, ரொமான்டிக் சிக்கன் பிரியாணியும் கியூட் கபாபும் சாப்பிட போறோம். சோ டாடா பை பை. அமுக டுமுக அமால் டுமால்